கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 1,36,610 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை 1,735 வாக்குகள் மட்டுமே பெற்று 2ஆம் இடத்தில் நீடிக்கிறார். அவரை தொடர்ந்து சிங்கை ராமச்சந்திரன் 55,593 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து முன்னிலையில் கணபதி ராஜ்குமார். அண்ணாமலைக்கும் கணபதி ராஜ்குமாருக்கும் 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தற்போதைய செய்தி: அண்ணாமலை கோவையில் பின்னடைவு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் இருக்கிறார். தற்போதைய செய்தி: திமுக பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வரும் கோவை தொகுதியில் கணபதி ராஜ்குமார் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார். கோவை பாராளுமன்ற தொகுதியின் முடிவுகளை காண மக்கள் மன்றம் சேனலுடன் இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து கோவையில் அண்ணாமலை 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். திமுக வேட்பாளர் முன்னிலை. அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 3ஆம் இடத்தில் உள்ளார். தற்போதைய செய்தி: அண்ணாமலை பின்னடைவு.